நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் லூசரா நீ இப்ப எதிர எப்படி கோவப்பட்ட? அவ்வளவுதான் விடாம பேசிட்டு இருந்தா. அதுக்கு நீ கொஞ்சம் அப்செட் ஆண்டா என்ன கண்ண கேட்க மாட்டாங்களா? அதுக்கு இப்ப எப்படி குதிக்கிற? டேய் நான் வேற டென்ஷன்ல இருந்தேன்டா. அது என்ன சொல்றது? இதான் சாக்குன்னு அம்மா என்ன பெங்களூர்ல லாக் பண்ண பாக்குறாங்கடா. வேலையெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டாங்க. முடியாதுன்னு சொல்றா. டேய் கையை வெட்டிப்பேன் காலை வெட்டிப்பேன்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்கடா. என்ன மச்சான் சொல்ற? உங்க அம்மா அப்படி பேசுற ஆளே கிடையாது. அதான்டா எனக்கும் புரியல. சூசன் ராஜி மேட்டருக்கு அப்புறமா எங்க அம்மா வேற மாதிரி ஆயிட்டாங்கடா. காலையில இருந்து மாத்தி மாத்தி போன். அந்த டென்ஷன்ல தான் நான் இருந்தேன். டேய் இந்த மேட்டர் சொல்லிருக்கலாம்ல. சொன்னா ராஜி டென்ஷன் ஆவா. நான் எங்க போயிடுவேணும்னு பயப்படுவா. சரி இந்த விஷயத்த சொல்லி டென்ஷன் பண்ண வேணான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. மச்சான் எல்லாருக்குமே பிரச்சனை தான்டா. நம்ம நிலவரம் கலவரமா தான் இருக்கு. பொறுமையா ஹேண்டில் பண்ணலனா மொத்தமா கெட்டு போயிரும்டா. உன் நிலைமை எனக்கு புரியுது. அதே மாதிரி ராஜி சைடு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாதுல்ல. எங்கடா அவ? டேய் நம்ம ஆஃபீஸில் 1008 லொக்கேஷன் இருக்க மாதிரி பேசுற. கேன்டீனு, கான்ஃபரன்ஸ் ரூமு, கியூபிக்கு, அதை விட்டா ரிசப்ஷன் ஏரியா. இந்த 4 லொக்கேஷன் தானே இத்தனை எபிசோட் ஓடிட்டு இருக்கு. அவங்க வருவாங்கடா. பாத்தியா நான் சொல்ல வந்துட்டாங்க பாரு. பேசுறா ராஜி. ஹலோ கேபிஎன்னா? ராத்திரி கோவில்பட்டிக்கு ஒரு டிக்கெட் வேணும். சும்மாடா லொல்லலாய். ஒரு டிக்கெட் தான். பேரு ராஜி, வயசு 23. மச்சான் ராஜி வயசை குறைச்சி சொல்றாங்கடா. டேய் பேசுறா. எத்தனை மணிக்கு பஸ்? அதுக்கு முன்னாடி இல்லையா? சரி நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். அட பாவி சைக்கிள் கேப்ல எப்படா சாக்லேட் வாங்கிட்டு வந்த? ராஜி எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் எங்க அம்மா ஸ்வீட் சாப்பிட சொல்லிருக்காங்க. சாரி சொல்றதுக்கு பெஸ்ட் வழி ஸ்வீட் கொடுக்கறதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. டேய் இது என்னடா புது விளம்பரம் பண்ணிட்டு இருக்க? உன் சாக்லேட்டை நீயே வச்சுக்கோ. என்ன ஆள விடு. எங்க விடணும்? என்ன போக விடு. நான் கிளம்பி ஊருக்கு போறேன். போயிட்டு ஊருக்கு போய் என்ன பண்ணுவ? அதான் நீயே சொல்லிட்டல. என்ன சொன்ன? அப்பா பார்த்து வைக்கிற அண்டர்வேர் மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு. சிரிக்காத கார்த்திக். உன் மனசுக்குள்ள என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சாரி. நீ சாரி எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிட்ட. இங்க பாரு கோவத்துல பேசுறத வச்சு அதை அப்படியே அர்த்தம் எடுத்துக்காத. இந்த கதையெல்லாம் இங்க சொல்லாத. இப்ப என்ன பண்ணுன்ற? நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. என்ன ஆள விடு. நான் ஊருக்கு போறேன். நான் என்ன பண்ணிட்டோம்? அதான் உங்க அம்மா பெங்களூர்ல வேலை பார்த்து வச்சிருக்காங்கல்ல. போய் அந்த வேலையை பாத்துக்கோ. அப்புறம் பொண்ணு பாப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கோ. நாளைக்கு உனக்கு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ராஜின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு உன் குழந்தை கதை சொல்லு. சிரிக்காத கார்த்திக். எனக்கு எரிச்சலா இருக்கு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. பொய். நிஜமாவே ஐ லவ் யூ. பொய்ன்னு சொல்றேன்ல. சரி உன் கையை கொடு. சாரி வலிச்சிருச்சா? இல்ல எனக்கு வலிக்குது. ஒவ்வொரு வாட்டி எபிசோட் ஃப்ரீஸ்க்காக பிரியற மாதிரியே சண்டை போடுறது. அடுத்த எபிசோட் முதல் சீன்ல சேர்ந்துடுறது. இப்படிதான் அவன் நல்லா தெரிஞ்சாலும் ஐயோ என்ன போகுதுன்னு நாங்க பயப்படுறது. ஐயா இந்த லவ்வர்ஸ் தொல்லை தாங்க முடியலப்பா. சாரி. நான் அப்படி பேசிருக்க கூடாது தான். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா விளக்கெல்லாம் தேவையில்ல. நீ அவ்வளோ டென்ஷனா இருந்தனா ஏதாவது காரணம் இருக்கும். சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ லவ் யூ. தெரியும். அப்போ போறேன்னு சொன்ன? அதுதான் போய். என்ன அட்வைஸா? வாழ்க்கை பூரா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. இதை செய் அதை செய்யன்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கணும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்ம லெவலில் வளர்த்துக்கணும். கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தர் கூடவே வருவாங்கன்னு யோசிக்கக்கூடாது. என்ன சூசன், என்ன பிரச்சனை? இல்லை சார், நம்ம ஆஃபீஸோட சிச்சுவேஷனை யோசிச்சு. அதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சார் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நாங்கள் எதிர்பார்க்கல சார். இது என்ன மவுண்ட் எவரெஸ்டா 1000 வருஷம் அசையாமல் நிற்கிறதுக்கு? இது ஒரு கம்பெனி. கம்பெனிகள் வரும் போகும், இருக்கும் இருக்காது.
அதெல்லாம் அதுக்கு தேவையில்லாம யோசிச்சு நீங்களே உங்களை குழப்பிட்டு இருக்கீங்க. இல்லை சார், கம்பெனினா ஆக போகுதுன்னு. வெளியே பொருளியா இருக்கு சார். என்ன கேள்விப்பட்டீங்க? நம்ம கம்பெனியை விற்க போறாங்க இல்ல மூட போறாங்கன்னு. யா, தட்ஸ் ட்ரூ. இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு தெரியல சார். பசியோட இருக்கிறவனுக்கு மீன் கொடுக்காத, மீன் பிடிக்க சொல்லி கொடுன்னு ஒரு பழமொழி இருக்கு. பசியோட இருக்கிறவனுக்கு மீன் கொடுக்கறது டெம்பரரி சொல்யூஷன், மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கறது பெர்மனன்ட் சொல்யூஷன். இவ்வளவு நாள் நான் உங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கா சொல்யூஷன் சொல்லிட்டே இருக்க முடியாது. மொத்தமா ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுல எப்படி விழாம நிக்கணும், விழுந்தா எப்படி உடனே எந்திரிச்சு நிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது ஒரு ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூடை வளர்த்துக்கிட்டாதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால எதிர்த்து சமாளிக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு புக் எடுத்து சொல்யூஷன் யோசிக்க வேண்டியதுதான். நெட்டக்கில் இருந்தீங்க, ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சீங்க. இப்போ நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தா என்ன செய்ய முடியும்? அடுத்து என்னன்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் இந்த வேலைங்கிறது உன்னோட கையில் இல்லை. ஆனால் இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை சின்சியராக பண்ண வேண்டியது உங்க கையில் தான் இருக்கு. அதை நீங்கள் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இந்த பெரிய கம்பெனியோட ஒரு வேல்யூபிள் பார்ட்டாக நீங்கள் எல்லாம் இருந்திருக்கீங்க. அதே மாதிரி கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போகிறப்ப ஆஸ் அன் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் வேல்யூபிளான ஆளுங்க தான். அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த வேலையும் தாண்டி காதல், நட்பு, குடும்பம் எவ்வளோ இருக்குல்ல. அதுவும் நம்மள மாதிரி நாட்டில எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குவிஞ்சு கிடக்கு. இந்த வேலை இல்லைன்னா இன்னும் 2-3 வாரத்தில் வேற ஒரு வேலை வந்துடும். இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். பிறக்கும் போதே நீங்க நெட்டைக்கில் தான் வேலை செய்ய போறீங்கன்னு யாரும் உங்க தலையில எழுதி வைக்கல. இந்த ஜேர்னில இந்த மாதிரி நீங்க நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு லைஃப்ல அடுத்தடுத்து நீங்க முன்னேறி போக வேண்டியதுதான். அப்பா அம்மா இறந்து போனா கூட 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க திரும்ப வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதுல ஆபீஸை நினைச்சு வருத்தப்பட எங்க நேரம் இருக்கு? லைஃப் மூவ்ஸ் ஆன். அப்போ கம்பெனியை க்ளோஸ் பண்றது முடிவாயிடுச்சா சார்? ஆஸ் ஆஃப் நவ் அப்படிதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏதாவது மாறுதான்னு பார்க்கலாம். கம்பெனி இருக்குதோ இல்லையோ, ஆஸ் அன் இண்டிவிஜுவலா நீங்க விழுந்துடாதீங்க. பி ஸ்ட்ராங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மஞ்சு நீங்களே இப்படி அப்செட் ஆனா எப்படி? இப்ப கூட கவலைப்படலன்னா எப்படி? இல்ல மஞ்சு, உங்க 2 பேரு கதை வேற. இப்பதான் காலேஜ் முடிச்சீங்க. நீ ஒரு 6 மாசம், மதன் ஒரு 10 மாசம் வேலை பார்த்திருக்கான். இத ஈஸியா தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை தேடிக்க முடியும். உங்களுக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும் மஞ்சு. இங்க நான் என்னோட 12 வருஷம் உழைப்ப போட்டிருக்கேன். என்னோட இளமை பூரா இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கேன். திரும்பவும் நான் இன்னொரு வேலைக்கு ஓட ஆரம்பிச்சா என் வாழ்க்கையே போயிடு ஸ்வேதா. உண்மைதான் மஞ்சு. ஒரு தனியாளோட தோல்வினா அது அவனோட முடிஞ்சிடும். ஒரு கம்பெனி தோத்து போச்சுன்னா அதை நம்பி இருக்க பல குடும்பங்களும் தோத்து போயிடும். டேவிட் என்ன சொல்றாரு? நீ மெயில் பார்க்கலையா? இல்ல. வேலையை விட்டு போங்கன்றதான் இங்கிலீஷ்ல ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்காரு. இல்ல, என்ன காரணம்னு எதுவும் சொல்லலையா? காசு, பணம், துட்டு, மணி இது எதுவுமே சேர்த்துட்டு இல்லையா? சீரியஸா சொல்லு மதன். டேவிட்ட நேர்ல பார்த்தோம், அதத்தான் அவரு சொல்றாரு. என்ன திடீர்னு பணம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாளாவே அவங்களுக்கு ஹார்ட்வேர் மேல பெரிய ஆர்வம் இல்ல. இது ஒரு பெரிய ப்ராஃபிட் மேக்கிங் பிசினஸ் இல்லைங்கிறது சேர்மனோட எண்ணம். நடுவுல நிறைய தடவை மூட போறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுதான் முதல்ல ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சென்டிமெண்டா விட்டுருவாங்க. அதனாலதான் பெருசா ஆளுங்க யாரும் எடுக்கிறது இல்லையா? சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, கிடைச்சதும் போட்டுட்டாங்க. இன்னும் எத்தனை நாள்? இன்னும் ஒரு 15 டேஸ் தான். இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான் டைம் இருக்கு. அது கூட ஆஃபீஸ் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படி? வேலை தேடுறவங்க தேடிக்கலாம். அதுக்கு கம்பெனி கொடுக்கற டைம் தான் இது. என்ன செய்ய போறீங்க மஞ்சு? சீரியஸாவே தெரியல. 2 வருஷம் முன்னால வரைக்கும் டெல்லியில இருந்து நல்ல சம்பளத்தோட நிறைய ஆஃபர் இருந்துச்சு. அப்பெல்லாம் டெல்லிக்கு யார் போறதுன்னு நினைச்சு விட்டுட்டேன். இப்ப திரும்பவும் அந்த கான்டாக்ட்லாம் ரிவைவ் பண்ணணும். ஸ்வேதா, தப்பா எடுத்துக்காத. உன்கிட்ட கேட்க கூடாதுன்னு தான் யோசிச்சேன். ஆனா வேற வழி தெரியல. உங்க கம்பெனில ஏதாவது ஓபனிங் இருந்தா சொல்றியா? மஞ்சு, சாரி ஸ்வேதா. எதுக்கு சாரி எல்லாம்? உங்களுக்கு நான் செய்ய மாட்டேனா? கண்டிப்பா செய்வேன். சாரி ஸ்வேதா. சாச்சா, இன்னொரு தடவை சாரி எல்லாம் சொல்லாதீங்க.
உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா சந்தோஷம்தான். உங்க ரெஸ்யூம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றேன். இல்ல டெல்லிக்கு பெங்களூர் ஓகே இல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதன் நீயும் ஒரு ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணு. வேணாம் மஞ்சு. ஏன்? வேணான்னா விடுங்க. ஏன் வேண்டாம்? அதெல்லாம் சரியா வராது. என்ன மதன், மாமனார் கம்பெனில வேலை செய்யறது வீக்கா இருக்கும்னு யோசிக்கிறியா? அப்படி யோசிக்கிறியா என்ன? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லு, அதுக்கு தானே யோசிக்கிறேன். கொஞ்சம் அப்படி தான் வச்சுக்கேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு மதன்? உனக்கு புரியல ஸ்வேதா? சீரியஸா புரியல. நாளைக்கே உங்கள் அப்பா கிட்ட நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அவன் நம்ம கம்பெனி தான் 8000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான்னு சொன்னால் நல்லா இருக்கா ஸ்வேதா? அவன் வேற ஒரு கம்பெனியில் இருக்கான், சீக்கிரமாக ப்ரொமோஷன் ஆகிடுவான், அப்படி இப்படின்னு எதாவது சொன்னால் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல. ரொம்ப தான் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் யோசிச்சா என்ன தப்பு? தப்பெல்லாம் ஒன்றும் இல்ல. அவன் அடுத்து என்ன ஆக போகுதுன்னு கவலைப்படுறான். உங்க கவலை ரொம்ப ஓவரா இருக்கே. ஏங்க மொத்தமாக வேலை காலியாக போகுது, இப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். வேற என்ன பண்றது மதன்? சரி பண்ண முடியுங்கிற பிரச்சனைக்கு மட்டும்தான் கவலைப்படணும். அதையும் தாண்டி பிரச்சனை பெருசா வர்றப்போ சிரிக்கத்தான் வேணும். மதன் உங்க அப்பா. பழனி டீ ஒன்று கொடுப்பா. சரிண்ணா. சரி மதன், நான் கிளம்புறேன். இருங்க, நீங்கள் எதுக்கு அவருக்கு பயப்படுறீங்க? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு தேவையில்லாம உங்க அப்பாவை டென்ஷன் ஆக்கிக்கிட்டுன்னு தான். அவரை வச்சுட்டு சிரிச்சு பேசினா கூட அவரை தான் கிண்டல் பண்றோன்னு தப்பா நினைப்பாரு. போறப்போ எதுக்கு அந்த கெட்ட பேரோட போகணும்? விடு மதன், இப்ப எதுக்கு ஒரு முறைச்சிட்டு இருக்க? முகத்தை திருப்பு. என்ன பழனி, மாச கடைசியில கம்பெனி இழுத்து மூடுறாங்களாமே. அட நீங்க வேற என்ன, நானே கவலையில இருக்கேன், அதை வேற கிண்டிக்கின்னு. ஊர்ல நிறைய பேர் கொம்பு முளைச்சு சுத்திட்டு இருந்தாங்க, அவனுங்களுக்கெல்லாம் இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த ஆள் என்னதான் சொல்கிறாரு? பேசாம இரு மதன். அதான் ஓவரா ஆடக்கூடாது, ஆடுனா இப்படிதான் ஆகும். இனி எங்க போய் பிச்சை எடுத்து சாப்பிடறான்னு தெரியல. மதன் வா போலாம். இந்த ஆளை போலான்னு சொல்றல, வா. போடா போ. நீ எங்க போயிடுவோன்னு நானும் பாக்குறேன். ஒரு சீரியஸான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. நீ என்ன சொல்ல போற எனக்கு தெரியும். என்ன? மந்த் எண்ட் ஆபீஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கமா செதறிடுவோம். அதுக்கு முன்னாடி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் யோசிக்கிற, கரெக்டா? நான்சென்ஸ். கல்யாணம் பண்ணிக்கிறது நான்சென்ஸா? கல்யாணம் பண்ணிக்கிறது நான்சென்ஸ் இல்ல விஷ்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நான்சென்ஸ். லட்சுமி, ஒருவேளை இன்னொரு ஆபீஸ் போனா அங்க நீ யோகியமா இருக்கியான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கணும். அப்படி ஒருவேளை நான் யோகியமா இல்லனா? நான் வேலை செய்யற கம்பெனில எவனாவது ஒரு யோகியனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். லட்சுமி, அது எப்படிடா? நீங்க மட்டும் யோகியனா இருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மட்டும் யோகியமா இருக்கணும்ல? அது இல்ல. ஹே, நீ பேச்ச மாத்தாத. நான் சொல்ல வந்த மேட்டரே மறந்துடுவேன் போல. நீ அத முதல்ல சொல்லு லட்சுமி. என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தான். நம்ம 4 பேருக்கும் நாளைக்கு இன்டர்வியூ ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். எந்த கம்பெனி? சிலிகான் டெக்னாலஜிஸ். இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. எஸ், நம்ம ராஜி டார்கெட் கார்ப்பரேஷனுக்கு அனுப்ப வேண்டிய மெயில மாத்தி அனுப்பி விட்டால, அந்த கம்பெனில. ஓ, அந்த கம்பெனியா? என்ன கார்த்திக் இழுக்குற? இல்ல, அவனுக்கு கொஞ்சம் ஃப்ராடு கம்பெனியாச்சே. என்ன ஃப்ராட் பண்ணாங்க? நம்ம தவறுதெல்லாம் அனுப்பின ஒரு மெயிலை வச்சுக்கிட்டு டார்கெட்டோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனியா டார்கெட் கார்ப்பரேஷனை கரெக்ட் பண்ணணும்னு பார்த்தவனுக்கு தானே அவனுங்க. அதெல்லாம் இந்த ஃபீல்ட்ல சாதாரண கார்த்திக். இருந்தாலும் எத்திக்கலா அவங்க பண்ண தப்பு தானே. எத்திக்லாம் தப்புதான், ஆனா 150 கோடி பிசினஸ்னு வரப்போ எத்திக்ஸ்லாம் பார்க்க முடியாதுல்ல. விஸ்வநாதன் சார் வந்தா அப்படி பண்ணிருப்பாரா? பண்ணிருக்க மாட்டார்தான். மச்சான், அது அப்புறம் பேசிக்கலாம்டா. லட்சுமி, நல்ல சம்பளமா? நம்ம 4 பேருக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். நல்ல சம்பளமும் தராங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் டார்கெட் கார்ப்பரேஷன் அசத்தி அந்த ப்ராஜெக்ட வாங்கினவங்கன்னு. அதனால அவங்க நம்மள உடனடியா எடுக்க ரெடியா இருக்காங்க. நம்மள ஒரே டீமா வேலை செய்யறதுக்கும் அலோ பண்ணுவாங்க. வேணா லட்சுமி, ஹே, என்ன சொல்ற? வேணா லட்சுமி. ஏங்க
அவங்க நம்மளை வச்சு அந்த டார்கெட்டோட ப்ராஜெக்டை புல் அவுட் பண்ண பார்ப்பாங்க. இந்த டீம் தான் உங்களுக்கு டெமோ ரெடி பண்ணது, பைலட் ரெடி பண்ணது. இப்போ அந்த டீமே எங்ககிட்ட இருக்கு, அதனால ப்ராஜெக்டை எங்களுக்கு கொடுங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, அப்படிதான் பண்ணுவாங்க. ஒருவேளை டார்கெட் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சா அதுல ஒர்க் பண்ண நமக்கு ஈஸி தானே. நம்ம எப்படி நெட்டுக்கு எதிராக ஒரு வேலையை செய்ய முடியும்? நெட்டெக் தான் உங்களை வேலையை விட்டு போக சொல்லுது. நீ என்னமோ ஓவரா நெட்டெக்காக ஃபீல் பண்ற? தப்பு லக்ஷ்மி. இந்த கம்பெனி இருக்கோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. ஒருவேளை இந்த கம்பெனி விற்கிறதா இருந்தால் கூட இந்த ப்ராஜெக்ட்லாம் கையில் இருக்குன்னு சொல்லி தானே சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம கெடுக்க வேணாம். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நெட்டுக்கு எதிராக ஒரு வேலையை செய்ய வேணாம். இதுதான் உங்க முடிவா? யோசிச்சு பாருங்க லக்ஷ்மி, உங்களுக்கே இதான் சரியா படும். என்ன விஷ்ணு? இல்ல கார்த்திக் சொல்றதான் கரெக்ட்னு தோணுது. என்னமா பண்ணுங்க. என்ன மச்சான் அப்படி கோச்சிட்டு போறா? நான் பேசிக்கிறேன்டா, அவளுக்கே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹை, தர்மத்துக்கு காதலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இன்னமா பாடுபட வேண்டியதா இருக்கு. என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் டீ குடிக்கலாம் வந்தேன். அதுக்கு எதுக்கு ஏன் டேபிள்ல வந்து உட்கார்ந்திருக்க? என்னது உன் டேபிளா? அப்ப இது பழனி என்ன டேபிள் இல்லையா? இது என்ன ஜோக்கா? இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லி உயிர் வாழ்ந்துட்டு இருக்க பாரு. இது நல்ல ஜோக், இது நல்ல ஜோக்கு. வேணா, வெறி ஆயிடுவேன். ஒழுங்கா ஓடி போயிடு விஷ்ணு. என்ன லட்சுமி? என்ன நொன்ன லட்சுமி? எப்பவாச்சும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கியா? இல்ல லட்சுமி, அது தப்பு. இருக்கட்டும், தப்பாவே இருக்கட்டும். சொல்றப்ப சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறமா தப்புன்னு சொல்ற. எதுக்கு என்ன கூட்டத்துல அவமானப்படுத்துற? சாரி லட்சுமி. போடா, உனக்கு என் மேல லவ்வே கிடையாது. உனக்கு கார்த்திக் மேல தான் லவ். ஐயோ, எனக்கு இந்த ஃபிகர் வேணாம்பா. ஏய், கோச்சுக்காதடி. ஒன்னும் தேவையில்ல. எதுக்கு இந்த தேவையில்லாத ஐஸ்? நீ ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கியா, அதான் ஐஸ் வைக்கிறேன். வாய முடுங்க விஷ்ணு. எந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல லட்சுமி போய் ஐஸ்வர்யா ராய்னு சொன்னீங்களே. மச்சான் கொஞ்சம் சுத்துட்டணும். கொஞ்சம் இல்லடா, மொத்தமாவே சொத்துப்பிட்டேன். இல்ல லட்சுமி, சும்மா ஜோக்கு. ஐ மீன், அதாவது தெரியாம பேசிட்டேன், சாரி. உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீங்களாம் காலையில வரும்போது கையை ஆட்டிட்டு வருவீங்க, சாயங்காலம் 6 மணிக்கு போயிடுவீங்க. இன்னும் 7 நாள்ல கம்பெனியை மூட போறாங்க. நான் கையில கால்ல விழுந்து ஒரு வேலையை ரெடி பண்ணா உங்களுக்குலாம் அது நக்கலா இருக்கா? சத்தியமா இல்ல லக்ஷ்மி, உன்னோட எஃபர்ட் நாங்க கேலி பண்ணல. ஆனா அந்த கம்பெனி வேணான்னு தான் பாக்குறோம். ஏன்? இல்ல, காம்படிட்டிவ் கம்பெனியா இருக்கு. அதுல உனக்கு என்ன பிரச்சனை ராஜி? இல்ல, நம்ம கம்பெனி. எது நெட்டெக்கா? சொல்லு ராஜி, நம்ம கம்பெனின்னு நெட்டெக்க தான் சொல்றியா? ஏன், இது நம்ம கம்பெனி இல்லையா? ஏன், அதுல நீங்க 2 பேரும் ஷேர் எடுத்திருக்கீங்களா? உங்களை வேலையை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணப்போ கம்பெனி யோசிச்சுதா? அப்புறம் ஏன் உங்களுக்கு மட்டும் ஓவர் ஃபீலிங்? என் ஒருத்திக்கு மட்டும் வேலை வேணும்னா நான் எப்பவோ போயிருப்பேன். நம்ம 4 பேருக்கும் வேலை வேணும், அதுவும் ஒரே இடத்துல வேலை வேணும், ஒரே டீம்ல வேலை வேணும். இப்படிலாம் தேடுறதுனால தான் ரொம்ப சிரமமா இருக்கு. இல்ல லக்ஷ்மி, புரியுது. இல்ல, உங்களுக்கு புரியல. அதனால தான் உங்களுக்கு என்ன பார்த்தா கேவலமா இருக்கு. நம்ம எல்லாரும் வேலை இல்லாம இருக்கோம், ஃப்ரெஷர்ஸும் கிடையாது, பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இது வேணா அது வேணான்னு சூஸ் பண்ற அளவுக்கு நாம இல்ல. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிற வழியை பாப்போம். உங்களை நம்பி இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் இன்டர்வியூக்கு வராங்கன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருக்கேன். இப்ப போகலன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். சரி லட்சுமி, நம்ம இன்டர்வியூக்கு போலாம். மச்சான், லட்சுமியோட வேற எதுவுமே முக்கியம் இல்லடா. நம்ம அந்த இன்டர்வியூக்கு போறோம்டா. ஒன்னும் தேவையில்ல. சும்மா எனக்காக இறக்கப்பட்டுட்டு யாரும் இன்டர்வியூக்கு வர வேணாம். இல்ல லக்ஷ்மி, போலாம். வேணான்னு சொல்றேன்ல. ஏன்? கார்த்திக் சொன்னதுதான் கரெக்ட். அது அவ்வளோ எத்திக்கலா இருக்காது. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நான் வரலன்னு. அப்புறம் எதுக்கு லட்சுமி இவ்வளவு கோவப்பட்ட? சும்மாதான். நீங்களாம் என்ன வெறுப்பேத்துனீங்கல்ல, அதான் பதிலுக்கு நானும் வெறுப்பேத்துனேன். இன்னொரு கம்பெனில நாளைக்கு ஈவினிங் ஒரு இன்டர்வியூ இருக்கு. நாளைக்கு 3 மணிக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பணும். ரெடியா இருங்க. லட்சுமி, என்னதான் முக்கியம் எடுத்தாலும் என்னோட பயோடேட்டா 1/2 பக்கத்துக்கு மேல வரவே மாட்டேங்குது.
ஹே, மேலா ஃபீமேலா, உன்னோட டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு அம்மா பேரு, அப்புறம் என்ன ஜாதி, எந்த ஊர்ல பிறந்த, எங்க மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, இது எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணு. லட்சுமி, அதுல காது குத்தம் இல்லாம போடுவாங்க. நீ எல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆன மாதிரி தான். நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. டாய், என் போன்ல ரிங் டோனை மாத்தினது யாரா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன். ஹலோ, நான் அன்பு செல்வன் ஐபிஎஸ் இல்ல, அரக்கோணம் அன்பு சேல்ஸ்மேன். நோ நோ, எக்ஸ் சேல்ஸ்மேன். பையங்க மோகன். டே மோகன், மோஷனையும் எமோஷனையும் கட்டுப்படுத்த கூடாதுடா. அழுதுடுடா. மோகன், அழுததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தேவலையா இருக்கு மாமா. என்னடா? அவ்வளவுதானா மாமா? உலகமே ஒரு நாடக மேடை. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் கடவுள் தான். டிராமா முடிஞ்சா நாம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மாமா, நேக்கு போடும் தான் தோன்றுது, ஆனா எங்க போடும் தெரியலையே மாமா. பாபா, நேக்கு எங்க போகணும்னு தெரியறது, ஆனா அவளா என்னை உள்ளவே விட மாட்டேன்றாளே பாபா. சார், இந்த கண்ணீருக்கு என்ன பதில்? கண்ணீருக்கு பதில் கர்ச்சிப் தான். தொடச்சிட்டு போயிட்டே இருக்க சொல்லு சார். அவன் கேக்குறவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல கண்ணீருக்கு பன்னீருக்கெல்லாம் பதில் வேற சொல்லணுமா? சார், நிஜமாவே கடையை சாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்களா? ஆமாயா, சாஃப்ட்வேர் காச்சும் ஏதாவது வாய்ப்பு இருக்கு. ஹார்ட்வேர்க்கெல்லாம் நோ சான்ஸ். ஏன் சார், ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் உடலும் உயிருன்ற மாதிரி சொல்லுவாங்களே சார். யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க சார். காளிதாசா இல்ல கண்ணதாசா? டேய், இந்த காமெடிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல சார். ஹார்ட்வேர் இல்லையே சாஃப்ட்வேர் இல்லை, சாஃப்ட்வேர் இல்லையே ஹார்ட்வேர் இல்லையே சார். ஏயா, நீ எதுவும் மெசேஜ் சொல்லியா? சார், ஹார்ட்வேர்ன்றது அண்டர்வேர் மாதிரி வெளியே தெரியாது, ஆனா மானத்தை காப்பாத்தும். இந்த வசனம்லாம் நல்லா தான் இருக்கு. வேற கம்பெனில எங்கேயா போய் முயற்சி பண்ணு, இங்க முடிஞ்சு போச்சு. ஏன் சார்? சாஃப்ட்வேர் சின்ன கல்லு பெத்த லாபம், ஹார்ட்வேர் பெத்த கல்லு சின்ன லாபம். இதுல எது பெஸ்ட்? சின்ன கல்லு பெத்த லாபம் தான் சார். அதான் முதல்ல நம்மள மூடுறாங்க. அதுலயும் சேல்ஸே பண்ணாத சேல்ஸ் டீம் தான் முதல்ல காலி. அப்போ சாஃப்ட்வேர் மூடலையா? அதை மூடுறானுங்க, ஆனா நம்மள முதல்ல மூடி பிராக்டிஸ் பண்ணிக்கிறானுங்க. அப்போ அவ்வளவுதானா? ஏயா, கம்பெனியை க்ளோஸ் பண்றாங்க கிளம்புங்கன்ற, அவ்வளவுதானா இவ்வளவுதானான்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல சார், ஒரு தாஜ்லயோ பார்க் ஹோட்டல்லையோ நமக்கு ஃபேர்வெல் தருவாங்களான்னு. நம்ம கிழிச்ச கிளிக்கு பார்க் ஹோட்டல் இல்லையா, பனகல் பார்க்ல கூட டீ வாங்கி தர மாட்டாங்க. வருத்தப்படுறதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறவன் பட வேண்டியது. நம்ம செஞ்ச வேலைக்கு சாரி நீங்க செஞ்ச வேலைக்கு நம்மளை எப்பவோ தூக்கி இருக்கணும். அதனால ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாம போய் வேலையை பாருங்க. வேலையை பார்க்கவா சார்? வேற ஏதாவது கம்பெனில வேலை இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்போ நீங்க வேலை செய்யாம இருக்கிறவனை விட அந்த வேலை செய்யாதவனை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு தண்டனை அதிகன்ற கான்செப்ட்ல என்னையும் ஆப்படிச்சிட்டானுங்க. சார், மொத்தமா தான் எல்லாரையும் ஆப்படிச்சிட்டாங்களே. ஒழுங்கா அடுத்த கம்பெனில போய் வேலையை பாருங்கயா. அப்போ நமக்கு இங்க வாய்ப்பே இல்லையா? மெடிக்கல் மிராக்கலா எதுனா நடந்தாதான் வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவும் இல்லைன்னா சலோ அரக்கோணம் தான். சார், நாங்க ஆபீஸ்க்கு வரலாமா சார்? வரலாம். நீங்க இது வரைக்கும் கிழிச்சது
பெண்டிங் பேமெண்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. வர 1ஆம் தேதி வரைக்கும் வந்து போலாம். அதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் போட்டு அடுத்த வேலையில சேர்ற வழியை பாருங்க. வர 1ஆம் தேதி நீங்க வாங்க போறதுதான் உங்களோட கடைசி சம்பளமா இருக்கும். புரியுதா? இந்த ஆபீஸ்ல வாங்குற கடைசி சம்பளம்யா. அடுத்த சம்பளம் வேற ஆபீஸ்ல கிடைச்சா வாங்குங்க. வரட்டா? சார் நீங்க எங்க சார் போறீங்க? ஆமால, என்னமோ நீங்களே டிஸ்மிஸ் பண்ண ஃபீல கொடுக்காதீங்க. மொத்தமா ஒருத்தன் நம்மள டிஸ்மிஸ் பண்ணிட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெக்ஸ்ட். மே ஐ கம் இன் சார்? எஸ், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. உங்க ரெஸ்யூம் ஹார்ட் காப்பி இருக்கா? நார்மலாக நாங்கள் மிட் இயரில் யாரையும் எடுக்கிறதில்ல. ஜேக்கப் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொன்னார். அதனால தான் நான் இந்த இன்டர்வியூக்கே சம்மதிச்சேன். உங்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாரு. ரொம்ப நல்ல பழக்கமோ? இல்ல சார், உங்களுக்கே தெரியும் அவர் தப்பான ஆளை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாருன்னு. அவர் ரெக்கமெண்ட் பண்றாருன்னா திறமையானவங்களா தானே சார் இருப்பாங்க. ஓ, உங்களை நீங்களே திறமைசாலின்னு சொல்லிக்கிறீங்க. அப்படி இல்ல சார், நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பார்த்தா தெரியும். எந்த ஆஃபீஸில் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி தானே ஆகணும். இதில் நீ என்ன பண்ணியிருக்கங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் கம்பெனியோட நிலைமை என்னன்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியும். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜேக்கப் இங்க வேகன்சி இருக்குன்னு சொன்னாரு. என் ரெஸ்யூம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க தான் முடிவு பண்ணணும். சரிம்மா, ஜேக்கப் சொன்னதுக்காக உன்னை எனக்கு சும்மா அனுப்ப மனசு வரல. நீ வேற டிஎல்ல இருந்திருக்க. ஆனா உன்னை நான் இங்க டிஎல்ல எடுக்க முடியாது. உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸான டீம் மெம்பர்ஸ் எல்லாம் டிஎல் ப்ரமோஷனுக்காக வெயிட்டிங். ஸோ டீம் மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோ. சேலரி வேணா பார்த்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தரேன். சார், நான் ஆக்சுவலா டிஎல்ஏ இல்ல சார். டார்கெட்டோட கிளையண்ட் விசிட்டை நல்லா பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை எங்க கம்பெனிக்கு எடுத்துருக்கோம். நான் அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரொமோஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இங்க என்ன டீ ப்ரமோட் பண்ற மாதிரி சொல்றீங்களே சார். இல்லம்மா, இதுதான் என்னால முடிஞ்சது. யோசிச்சு பார்த்துட்டு பதில் சொல்லு. சம்மதம்னா மேல பேசுவோம். இன்னொரு 6 மாசத்துல உன்னை ப்ரமோட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். அதுவும் நான் ப்ராமிஸ் பண்ண முடியாது. நீ யோசிச்சு சொல்லு. எஸ் சார், நான் யோசிச்சு சொல்றேன். ஓகே, தேங்க் யூ. உட்காருங்க. கோவில்பட்டியா? எஸ் சார். படிச்சது அங்கேதான்ல? எஸ் சார். ஹிந்தி தெரியுமா? தெரியாது சார். பிரெஞ்சு, ஜெர்மன் இந்த மாதிரி? அதெல்லாம் எதுவும் தெரியாது சார். இங்கிலீஷ் தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும்? A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால். அது இங்கிலீஷ் கிடையாது. பிரிட்டிஷ்கார இங்கிலீஷ் பேசணும், தெரியுமா? டார்கெட் கார்ப்பரேஷன் கிளையண்ட் விசிட்ல நான் தான் சார் பிரசன்டேஷனை பிரசன்ட் பண்ணேன். என்ன இது, வரவங்க எல்லாம் அதே சொல்றீங்க? இல்ல சார், எங்க டீம் தான் சார் அந்த கிளையண்ட் விசிட் அட்டெண்ட் பண்ணது. இங்க பாருமா, யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஒரு மாதிரி, யூகே கிளைண்ட்ஸ் வேற மாதிரி. நமக்கு நிறைய யூகே கிளைண்ட்ஸ் தான். கோவில்பட்டி இங்கிலீஷை வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் சமாளிக்க முடியாது. அதுவும் நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவான கிளைண்ட்ஸ். சின்னதா அவங்க அன்கம்ஃபர்டபுள் ஆனா கூட கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வந்துடும். இல்ல சார், நான் நல்லா பண்ணிடுவேன் சார். இப்போதைக்கு உனக்கு எந்த அஷூரன்ஸும் தர முடியாது. நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே? ஹலோ சார்.
கார்ப்பரேட் ஆள் மாதிரியே இல்லையே. தேங்க்யூ சார். ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க. அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் பையன் மாதிரி இருக்க. உன் தலையும் தாடியும் நெட்டக்கில் இதெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்லையா? இல்ல சார், முடி வெட்டி ஒரு 10 நாள் ஆச்சு, அதான் சார். ஓ, முடி வெட்டினா மட்டும் சரியாயிருமா? மொத்தமாவே நீ ஒரு வித்தியாசமான லுக்கில் தான் இருக்க. இந்த பார், இங்க வேலைக்கு சேர்ற மாதிரி இருந்தா ஒழுங்கா முடி வெட்டி ஷேவ் பண்ணிட்டு தான் வரணும். அது பண்ணிடலாம் சார். சரி, இந்த 10 மாசத்துல அங்க நீ என்ன பண்ண? டார்கெட் கார்ப்பரேஷன் கிளைண்ட் விசிட்ல வேலை செஞ்சேன்னு மட்டும் சொல்லிடாத. சார், ஃபர்ஸ்ட் நான் வால்மார்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் தான் டார்கெட் கார்ப்பரேஷன்ல ஒர்க் பண்ணேன் சார். இங்க பாருப்பா, உன்னோட பிஇ மார்க்ஸ், படிச்ச காலேஜ், இந்த 10 மாசத்துல நீ வேலை செஞ்சது, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உன்னை இங்க ஒரு டீம் மெம்பரா எடுக்கிறதே சிரமம்னு தான் தோணுது. வேணும்னா ஒரு 3 months ட்ரெயினியா ஜாயின் பண்ணு. ஸ்டைபண்ட் வேணா ஏதாவது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உன்னை சிஸ்டத்தில் எடுக்கிறத பத்தி யோசிப்போம். ஜேக்கப் உன்னை பற்றி ரொம்ப சொன்னார். நீ அனாதை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்துட்டு தான் உங்கள் கம்பெனிக்கு டார்கெட்டோட அந்த ப்ராஜெக்டே கொடுத்தாங்களாமே. நம்பவே முடியல. இப்படி எல்லாம பரிதாபப்பட்டு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க? இல்லை சார், பரிதாபப்பட்டுலாம் ப்ராஜெக்ட் தரல. ப்ரெசன்டேஷனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதில் அவங்கள அசத்தி தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டே வாங்கினோம். அதெல்லாம் இங்கே சரிப்பட்டு வராதுப்பா. ஒழுங்காக சின்சியராக வேலை செய்யணும். அப்போ தான் இங்கே சர்வைவ் ஆக முடியும். நெட்டெக் மாதிரியெல்லாம் கிடையாது நம்ம கம்பெனி. நம்ம கம்பெனி நெட்டெக்கை விட 4 times பிக்கர். மார்க்கெட்டில் நெட்டெக்கு ரொம்ப கேவலமான பேராம. என்ன சொல்ற? இப்போ எதுக்கு சார் அதை பற்றி பேசிக்கிட்டு? இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த பாருப்பா, இந்த மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் நெட்டெக்கோட நிறுத்திக்கோ, நம்ம கிட்ட வேண்டாம். ஆமா, உங்க ஆஃபீஸில் ஒரு லார்டு லபக்தாஸ் இருப்பாரு, எப்படி இருக்காரு? யாரை சொல்கிறீங்க? புரியல. அதான் வரவன் போறவன்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அட்வைஸை போட்டு தள்ளுவார, உங்க கண்ட்ரி ஹெட் எப்படி இருக்கான்? சார், என் ரெஸ்யூமில் எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. தேவையில்லாமல் எதுக்கு மற்றவங்களை பற்றி பேசுகிறீங்க? என்னய்யா, விஸ்வநாதனை பற்றி சொன்னால் உனக்கு கோபம் வருது? சார், அவர் நல்லவர், திறமையானவர், ரொம்ப நியாயமானவரும் கூட. யாரு அந்த ஆளா? அவன் ஒரு திமிரு பிடிச்சவன், ஃப்ராடு. யோ, ஆய முடியா. இன்னொரு வார்த்தை அவரை பற்றி பேசினேன். என்ன 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 எதுக்கு உனக்கு இவ்வளோ கோபம் வருது? ஒருத்தரை பற்றி அவர் இல்லாத போய் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற. நீ எல்லாம் ஒரு HR மேனேஜரா? வேலை கொடுக்குறவன். நான் என்ன படிச்சிருக்கேன், நான் எப்படி வேலை செய்வேன், அதை பார்க்கறத விட்டு இப்படி கிளவி மாதிரி உட்காந்து புறணி பேசிட்டு இருக்க. பார், உனக்கு இங்கே வேலை வேணுமா வேண்டாமா? வேலையை வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம்.